திரு நாகராஜ், செங்கோட்டையன் மறுக்கலை, அதே நேரத்தில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதால் தான் மிகுந்த மனவழியில் இருக்கேன் அப்படின்னு உறுதிப்படுத்துகிறார். செங்கோட்டையன் தாவேக்கால சேர்றாரா? ஒரு 80-20 நான் பார்க்குறேன். 80% தாவேக்கா, 20% there is a DMK சான்ஸ் நான் பார்க்குறேன். ரைட், இப்போ நான் தாவேக்கால சேர்ந்தா என்ன, டிஎம்கேல சேர்ந்தா என்னன்றதை நான் ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ல பேசணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ தாவேக்கால ரெண்டு பக்கம் ஒரு ஆஃபர் இருக்கு. குறிப்பாக திமுக மிகப்பெரிய ஆஃபர் இருக்கு, கன்ஃபார்மா ஆஃபர் இருக்கு. திமுக என்ன ஆஃபர்னா, தாவேக்கால வந்து இன்னைக்கு அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணது என்ன, எந்த இடத்துல அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த விஷயங்களையும் கூட்டங்களையும் அரசியலா பண்ண தெரியாதுலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு தாவேகா. அந்த இடத்துல செங்கோட்டையன் போன்ற லீடர்ஸ் வரும்போது அந்த இடத்த மேட்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா தாவேகாவில் ஒரு கோஷ்டி இவர் வரக்கூடாம இருக்கிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கு. அதுவும் இருக்கு உள்ள. தாவேக்கால இவர் வந்தா நம்ம இடம் போயிடுமோன்னு சொல்லி பயந்து நிறைய பேர் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க தாவேக்காக்குள்ள. ஸோ அந்த விஷயம் இருக்கு. அதே போல இப்ப திமுக பக்கம் போனால் மினிமம் கேரண்டி அவர் வந்து ஒருத்தர் எம்எல்ஏ ஆலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் டிக் பண்ணலாம். அதே மாதிரி அவர் மீண்டும் மினிஸ்டர் ஆளான்ற ஒரு விஷயத்தை டிக் பண்ணலாம். அவருக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு ஆப்ஷன், ஒன்று தாவேக்கா, இன்னொன்று வந்து திமுக. இதுதான் ஆப்ஷன். 80% தாவேக்கா இருக்கு, 20% திமுக சான்ஸ் இருக்கு அப்படின்றது ரொம்ப கிளியர் கட்டா இருக்கு. அதே போல இந்த முறை யாரும் சமாதானப்படுத்துவதற்கோ தூது அனுப்புவதற்கோ யாரும் வரல. அதுவும் ரொம்ப வந்து கிளியரா தெரியுது. அதிமுக தரப்புல இருந்து மறைமுகமா இந்த பேச்சு எதுவுமே பண்ணல. அதாவது குறிப்பாக என்ன, பாஜகவும் பண்ணலையா? யாருமே பண்ணல. பாஜக சொன்னாங்க அப்படின்லாம் சொன்னாரு. அவர் சொன்னாருங்க. ஆக்சுவலி வந்து லாஸ்ட் டைம் மீட் பண்ணும் போதே அது என்னன்னா வந்து வைஸ் பிரசிடென்ட் அந்த பார்ட்டியும் போது தர்மர் உள்ள போகும்போது தர்மேந்திர அந்த மினிஸ்டர் வீட்டுக்குள்ள இவரும் போயிட்டார். அப்ப அமித்ஷா வரும்போது வணக்கம் சொல்லும் போது அமித்ஷாவை மீட் பண்ணிட்டாருன்ட்டாங்க. அதான் பிரேக்கிங் நியூஸ். அதுல அது ஆனா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு 2 நாள் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே அது ரொம்ப ஃபாஸ்ட் நியூஸா போயிடுச்சு. அந்த இடத்துல அமித்ஷா அவருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியோ எது வாங்கியோலாம் அவர் பார்க்கல. அந்த தேநீர் இது பார்ட்டியில தர்மர் அண்ணனோட போனாரு செங்கோட்டையன். அப்போதான் அவர் மீட் பண்ணார் அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமனும். அந்த மீட்டிங்ல தான் ஐ திங்க் சவுத்தில் இருக்கிற, அதாவது தமிழ்நாடு, கேரளா, அதுக்கப்புறம் ஆந்திரா, தெலுங்கானா, இந்த 4 ஸ்டேட்டோட எம்பிஸை வச்சு அந்த வீட்டில், அதாவது 4 ஸ்டேட்டாக பிரிச்சாங்க. அப்போ அந்த வாக்கு செலுத்துறதுக்கு முன்னாடி அப்போ அந்த இடத்துல மீட் பண்ணார். இதில் ஏன் வந்து தாவேக்கால இருக்க நிறைய பேர் இவர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட ஹோல்டு போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கு அவங்களுக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து செங்கோட்டையன் ஆப்ஷன். இந்த முறை அவரை யாரும் சமாதான தூதுக்கோ யாரும் வரல. குறிப்பாக தேவர் ஜெயந்தியின் போது ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் சென்ற விஷயம் வந்து கட்சியில நீக்கப்பட்ட 2 பேரோட அவர் எப்படி போலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின்ல வரும்போது அவரை வந்து நீக்கிட்டாங்க. அதுதான் வந்து ரொம்ப கிளியர் கட்டா தெரியுது. டோர்ஸ் ஆர் க்ளோஸ்ட் ஃபார் செங்கோட்டையன் அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது இந்த இடத்துல. நான் கேட்குறது, ஏன் செங்கோட்டையன் ஒரு பிளான் இல்லாமல் எதிர்த்து பேசலை? ஒருங்கிணைன்னு எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டிய சூழல் வரும், அதை நானே முன்னெடுப்பேனாரு. அப்போ அந்த முயற்சிகளும் பலன் கொடுக்கலையா? இல்லை, அவர் முன்னெடுக்கவே இல்லைன்றது தான் என்னுடைய பாயிண்ட். ஒருங்கிணைக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து நீங்க ஒருங்கிணைக்கணும்னா யாரை கன்வின்ஸ் பண்ணும்? ஓபிஎஸ் அவர்களே டிடிவி அவர்களே கிடையாது, எடப்பாடி அவர்களே தான் கன்வின்ஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். நீங்க இபிஎஸ் கன்வின்ஸ் பண்ணிட்டு ஓபிஎஸ் டிடிவி பேசினா அது வேல்யூ இருக்கு. நீ யார்ட்டி கன்சல்ட் பண்ணாம 15 days டைம் அதுக்குள்ளே நீங்க பண்ணுங்க, இல்லைன்னா நான் வேற முடிவு எடுப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு தவறான முடிவு எடுத்துட்டாரு. அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும், காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஓபிஎஸ்ட பேசுறதுக்கு முன்னாடி மிச்சம் இருக்கிற 6 பேர் இருக்காங்களே, சிவி சண்முகம், நம்ம மற்ற அமைச்சர்கள்லாம் கன்வின்ஸ் பண்ணி அவங்க 6 பேர் போய் இபிஎஸ்ட ஒரு கோரிக்கை வச்சு ரைட்டுங்க பார்க்கலாங்கன்னு சொன்னா, அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து நாங்கள் இன்னொரு 10 நாள் இதுக்கு ஒரு முடிவு எடுத்துருவோம், நாங்கள் சீக்கிரம் சுமூகமாக எடுக்கிறோம் அப்படின்றது நல்ல விஷயம். இவரே ஒரு பிரஸ் மீட்டை கூப்பிட்டு 15 நாள்ல பண்ணோம் அப்படின்னா, இன்ஸ்டிடியூஷனை சேலஞ்ச் பண்ணா இன்னைக்குமே அரசியல் ப்ராப்ளம். அது இந்த கட்சியில திமுகவிலே பிரச்சனை, நாளைக்கு வந்து ஓபிஎஸ் தனிநபர்கள் இருக்கும்போது அது ஒரு பெரிய ப்ராப்ளமா தான் வரும். அங்கதான் செங்கோட்டையன் அவர்கள் கோட்டை விட்டாருன்ட்டு நான் பார்க்கிறேன். ஓகே, கேட்போனா திரு பொங்கலூர் மணிகண்டன், 50 ஆண்டுகால உழைப்புக்கு கிடைத்த பரிசு இன்னைக்கு நான் அதிமுக உறுப்பினர் கூட இல்லை, எவ்வளோ பெரிய வலியை கொடுத்துருக்குன்னு கேட்குறாரு. இன்னைக்கு நீங்கள் நீக்கிறதால அவர் தாவேக்காவில் சேர வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரோ, இது உங்களுக்கு இழப்பு இல்லையா? அதாவதுங்க, ஒருபுறம் துரோகம், ஒருபுறம் விசுவாசம், இந்த இரண்டுக்கும் இடையே போட்டியில துரோகத்தோடு இணைந்து விட்டார் திரு செங்கோட்டையன் அவர்கள். ஏன்னா யாரெல்லாம் அம்மாவுடைய ஆட்சியை கவிழ்க்க வேண்டும், அம்மாவுடைய கட்சியை அழிக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார்களோ அவரெல்லாம் திமுக தாங்க. ஏன்னா திமுக தான் விருப்பம் இருக்கு. அப்போ திமுகவின் எண்ணத்தை செயல்படுத்திய இடத்தில் திரு செங்கோட்டையனும் சேர்ந்து விட்டார் என்பதுதான் இப்போதைய நிலை. எனவே அவர்கள் எல்லாம் திமுகவோடு இணைந்து விட்ட காரணத்தினால திமுக நிலைப்பாடு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்ப இனியாவது செங்கோட்டையன் ஒரு வேலை தாவேக்கு போறாருன்னு சொன்னால் இனியாவது அங்கே போயாவது துரோகம் செய்யாமல் உண்மையாக உழைக்க வேண்டும். நீங்க உழைப்பே இல்லை. ஏன்னா ஒரு பெரிய இயக்கத்துல இவ்வளவு நாளா வந்து ஜாலியா அனுபவிச்சிட்டீங்க. அம்மா இருந்தாங்க, தரப்படி இருக்காரு, 9 டே எம்எல்ஏ இருக்காரு சார். நீங்களே அமைச்சராக்குறீங்க. இல்ல, நான் சொல்றது எங்க தொகுதியோட தொடர்ந்து எம்எல்ஏ, அதிமுக யார் இருந்தாலும் எம்எல்ஏ, அந்த மாதிரி தொகுதி தமிழ்நாடு நிறைய உண்டுங்க. செங்கோட்டையன் நாள் அல்ல. எங்க ஒரே மாதிரி திமுக எங்க வென்றதுக்கு அங்கேயே பட்டு வரும்போது திமுக வென்றது.
இதுவெல்லாம் பொருத்தமான கேள்வி. ஏன்னா இப்போ திரு ஓபிஎஸ் வந்து கெடுவிச்சாரு, திரு செங்கோட்டையே போனாங்களாரு, இந்த செய்தியை தினசரி விவாதமாக்குவதற்கு இவர்கள் பயன்படுத்துறாங்க. இதை தாண்டி எந்த பயனும் உருவாக போவதில்லை அவர்களுக்கு. ஏன்னா 15 நாள் கெடுவிச்சாரு திரு ஓபிஎஸ், எதுக்கு 15 நாள் கெடுவுங்க, இன்னைக்கே நாளைக்கே அறிவிச்சுட்டு யார் வேண்டாம்னா யார் கேட்டா பாருங்க. ஒரு காலம் அதிமுகவில் அவர்கள் சேர்க்க போவதில்லை. இது வந்து முடிவு, அதிமுக முடிவு. அப்போ இப்படி இருக்கிற போது மீண்டும் மீண்டும் கெடு விதிக்கிறா. இதை சொல்றேன், எத்தனை கெடு வச்சீங்க, எத்தனை கிண்டல் பண்ணீங்க, எத்தனை கேள்வி கேட்டீங்க, எத்தனை தரிமுத்தம் பண்ணீங்க, என்ன ஆச்சு? அதேதான் நாளைக்கு நடக்கும். 15ஆம் தேதி அல்ல, இன்னொரு 15 நாள் கழித்து வந்தாலும் இதே நிலைதான். ஒருபோதும் அதிமுகவில் அந்த துரோகிகளுக்கு இடமே கிடையாது. இந்த கட்சி நீங்க துரோகி அப்படின்னு சொல்லி நீக்கிட்டீங்க. அவர் தனித்திருந்தா கூட பரவாயில்ல, அவர் வந்து திமுகவுக்கு நான் தான் எதிரின்னு சொல்லக்கூடிய விஜயோட போறாரு. உங்களுக்கு அது மைனஸா தெரியலையா சார்? நீங்க ஒரு விஷயம், திரு செங்கோட்டையன் அவர்கள் இந்த கட்சியில நிறைய பேர் இந்த 1 மாசம் 2 மாசம்ல இந்த மாதிரி ஏதோ நடந்ததுன்னு போறாங்க. 2 வருடங்களாகவே தொடர்ந்து அவர் துரோகத்தை செய்து கொண்டே வந்தான். ஏன்னா இப்ப நீங்க டெல்லி போனேன், சந்திச்சேன், பேசினான்னு சொன்னாரு. அப்புறம் வந்து நானாக போனேன்னு சொன்னாரு. அப்போ யாரோட போனாலும் ஏற்கனவே கட்சி வந்து நீக்கப்பட்டு அவரும் சேர்ந்து நீக்கப்பட்டதை ஆதரித்தவர்களை இவர் மறைமுகமாக தொடர்பு வைத்துக் கொண்டு இந்த கட்சி அழிப்பதற்கு இந்த கட்சி ஆமா டிடி கூட திரு பன்னீர்செல்வத்தோடு திரு சமயா சசிகலாவோடு இவர்கள் எல்லாம் நிச்சயமாக இருந்தாங்க. நான் வந்து அவர்கள் எல்லாம் கொச்சை போட்டதை குறை சொல்ல, அதாவது விருப்பம் அம்மையார் சசிகலாவோட மற்றவர்களோட பேசுவது இயல்பு. ஆனால் அவர்களோடு சேர்ந்து கொண்டு இந்த கட்சியை ஆட்சிக்கு வராமல் செய்ய வேண்டும் என்று முயற்சித்தாருங்க செங்கோட்டையனுங்க. ஆனால் எடப்பாடியார் என்கிற ஒரு தலைவர் மீண்டும் முதலமைச்சராக அமர்ந்து வரக்கூடாதுங்கிற மிகப்பெரிய துரோகத்திற்காக இவர் இணைந்து பணியாற்றினார். உண்மை. ஏன்னா அது எப்போ பண்ணாரு? 24 தேர்தலையா இல்ல 21லயா? எப்போ நீங்க 21க்கு பிறகு எடப்பாடியார் முதலமைச்சரானார், மிகச்சிறந்த ஆட்சி கொடுத்தார், கட்சியை மிக சரியாக வழிநடத்தினார், கட்டுக்கோப்பா கொண்டு வந்தார். இதையெல்லாம் சகிக்க முடியலைங்க. இந்த கட்சியை ஆட்சியை அவரால் நடத்த முடியாது என்று செங்கோட்டையன் மூலம் நினைச்சாங்க. ஆனால் ஒவ்வொருவரும் தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் யார் அதை எதிர்க்குங்க? அத்தனை கட்சியும் அத்தனை பேர் எதிர்ப்பு ஒரே ஒரு நபர் தான், எடப்பாடியார் ஒற்றை நபரை நோக்கத்தை இருக்கிறாங்க. காரணம் என்ன? அவர் இல்லாவிட்டால் இந்த கட்சியை வீழ்த்த முடியும் நம்பிக்கைதான் காரணம். அப்போ அவரை வீழ்த்துகிற முயற்சியிலே திமுக கூட எல்லா கட்சியும் முனையுது. அவங்களோடு சேர்ந்து கொண்டு இந்த கட்சியால் வாழ்ந்தவர்கள், கட்சியால் பதவி வகித்தவர்கள், திரு ஓபிஎஸ், திரு பன்னீர்செல்வம், தினகரனோ, அம்மையாரோ அல்லது செங்கோட்டையனோ இந்த முயற்சியை எடுக்கிறார்கள். உண்மைங்க. அப்போ இது சரிங்களா சார்? நீங்க நீக்கிட்டீங்க, உங்க ஆட்சி வரக்கூடாதுன்னு அவங்க நினைப்பாங்க. அது ஆப்வியஸ்லி நீங்க நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்களா? நான் கேட்கிறேன், தந்தி டிவியில் இருக்கிற ஒருவர் நிர்வாகத்துக்கு சவால் விட்டா நிர்வாகம் ஒத்துக்குங்களா சார்? எல்லாரும் எதுக்குறாங்க சார்? தனிநபர் என்பவர் தனிநபர், அவர் நிர்வாகத்தை சேலஞ்ச் பண்ணா யாரா இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிருவாங்க. செங்கோட்டை நீக்கப்பட்டதுக்கான காரணம் இருக்கான்னா நீக்கப்பட்டதுக்கான காரணத்தை ஏத்துக்கிறாங்க. ஆனா நீங்க நீக்கின ஒருத்தர் திரும்பவும் உங்களுக்கு விசுவாசமா இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க, அது எப்படி சாத்தியம் சார்? ஒருபோதும் சொல்லல. நீங்க அங்க போங்க, சந்தோஷம் வழி அனுப்புறா சார். அவரை பத்தி ஏன் சார் பேசணும்? அதிமுக கட்சி நீக்காச்சு, அதாவது கட்சிகள் இருக்கிற போது அவர் பேசினால் நாங்க பேசணும். கட்சிகள் வெளியேற்றவருக்கு அவர் எங்க போன என்ன வந்தா யாருக்கு என்ன சார்? அவர் அதிமுக இல்ல. எனவே அவரை பற்றி அதிமுக கவலைப்படல. நீங்க 9 முறை எம்எல்ஏ மிகப்பெரிய தலைவர் சொன்னீங்களா? நீங்கள் போன போது கோபியில் யாருமா சார்? கோபியில மகிழ்ச்சியா இருக்காங்க, சுதந்திரமா இருக்காங்க. இவரால் அந்த கட்சி அந்த மாவட்டத்துல அழிக்கப்பட்டது. கோபியில செல்வனை தவிர யாரும் வளர முடியல. ஈரோடு மாவட்டத்திலே கட்சியை அழித்தவர், தன்னை தாண்டி யாரும் வளர்ந்திருக்காது நினைத்தவர் செங்கோட்டையன். எனவேதான் அவர் வெளியே போன போது பட்டாசு வெடித்து கொண்டாடி இனிப்பு வந்து மகிழ்ந்தார்கள். உண்மைங்க. எனவே செங்கோட்டையன் போனது எல்லோருக்கும் மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு எந்த வகையிலும் இழப்பு இல்ல சார். நீங்க கோபிக்கு நான் எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து அலுவலகத்தை திறந்து வச்சார். பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூறினாங்க. அவர்கள் ஆண்களும் பெண்களும் நிலையிலும் மாற வந்தாங்க. நான் தனித்தனியாக பேசினேன். எல்லாமே சொன்னாங்க, சார் செங்கோட்டையனுக்கு ஒரு எடப்பாடியார பார்க்க விடல, கட்சியில பொறுப்பாங்க விடல, அந்த கோபியை தாண்டி எங்கேயும் போக விடல. எப்படி சார் கட்சி வளருது? தான் ஒருவனை தாண்டி கட்சி வளரக்கூடாது நினைத்த செங்கோட்டையன் அவர்களை இயற்கையை காலத்தால் அழித்து விடுவதே உண்மையை. கேட்போம்.